அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போயாச்சு. வியாழக்கிழமை அம்மா வீட்டில் பால்கா பலகாமதெல்லாம் நல்லபடி முடிஞ்சிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருக்கிறதால என் தம்பி வந்து காலையில் போய் கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் தேங்காய் உடச்சி தேங்காய் பால் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் தம்பி வர வந்திருக்கிறதால வீட்டை பால் காப்பும் வச்சாச்சு. 5-6 மாதமாக அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருந்ததால் அது மட்டும் இல்லாமல் என் தம்பி வந்ததால் பிள்ளைங்க சொல்லிட்டாங்க 3 நாள் தொடர்ந்து லீவ் எடுப்போம் அப்படின்னு சொன்னதால் வியாழன் வெள்ளி சனி பிள்ளைங்களுக்கு 3 நாளுமே லீவு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கறியை கழுவிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் கறியை கழுவிக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து குக்கிங் பண்ணவே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே பேரம்பேத்திக்கெலாம் அம்மா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சமையல் எல்லாமே கிச்சன் பக்கத்துலேயே விட மாட்டாங்க. அதனால் அம்மா வந்து சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என் தம்பி வந்து கறி எடுத்துகிட்டு வரும்போதே பால் ஸ்வீட்டு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க லீவில் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பப்ஸு பால்கோவா எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் பப்ஸு நல்லாவே சூடாகவே இருந்துச்சு. வெளியே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து நல்லா மசாலா டேஸ்ட்டோட சூப்பராகவே இருந்துச்சு. பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னுட்டு அப்புறம் பிள்ளைங்க ரெடியாகி ஜும்மா தொழுகைக்காக கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வீட்டை தூத்துட்டு ஊது போட்டுடலாமா அப்படின்னுட்டு ஊது போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டெல்லாம் சூப்பராகவே தூத்து வச்சாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என் தம்பிக்கு எடுத்த ரூம்பு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீளமாக ஒரு ரூம் எடுத்து அதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சாச்சு. என் தம்பிக்கு பிடிச்ச டைல்ஸ் தான், மிக்கி மவுஸ் தான் கேட்டாங்க என் தம்பி. அந்த என் தம்பிக்கு மிக்கி மவுஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரியே பாத்ரூமுக்கு வந்து டைல்ஸும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சூப்பராகவே மணக்க சோறு ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா சூப்பராகவே சமையல் ரெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே அம்மா வந்து கிச்சன் பக்கத்துலேயே விட மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணி அவங்க கையால் செஞ்சு தரணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. பின்னாடியும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிருந்துச்சு. முன்ன சும்மா கிடந்துச்சு, இப்போ அதில் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் தொழுதுட்டு வந்தாச்சு. வந்தோடனே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் வந்து சோறு குழம்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி திருப்தியாக சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னுட்டு இந்த சாக்லேட் இந்த பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பிள்ளைங்க நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் நியூட்ரி சாய்ஸ் இந்த பிஸ்கட் எங்கள் தாத்தாக்காக வாங்கிட்டு வந்திருந்தான் என் தம்பி. அதையுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எனக்கு போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.